புதிய ஏற்பாடு நீங்கள் ஒரு பைபிளை அதன் உள்ளடக்க அட்டவணையில் திறந்தால் அது இரண்டு பெரிய தொகுப்புகளால் ஆனது என்பதை நீங்கள் காண்பீர்கள். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள். ஏற்பாடு என்ற வார்த்தை ஒரு உடன்படிக்கை கூட்டாண்மையை குறிக்கிறது. இதுவே இந்த இரண்டு தொகுப்புகளும் ஆகும். அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அனைத்து மனித இனத்துடனும் கடவுளின் உடன்படிக்கை கூட்டுறவின் ஒரு காவிய மற்றும் சிக்கலான கதையை சொல்கிறார்கள். பழைய ஏற்பாடு யூத பாரம்பரியத்தில் டானாகே என்று அழைக்கப்படுகிறது. இது 1000 ஆண்டுகளுக்கும் மேலான 39 இஸ்ரவேலர் நூல்களின் ஒருங்கிணைந்த சுருள் தொகுப்பாகும். இதற்கு நேர்மாறாக புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்கள் அனைத்தும் 30 முதல் 40 ஆண்டுகளுக்குள் தோன்றின. அவை அனைத்தும் இயேசுவின் முதல் தலைமுறை சீடர்களால் எழுதப்பட்டது. ஆரம்ப காலத்திலிருந்தே கிறிஸ்தவ சமூகங்கள் இந்த நூல்களை சேகரிக்கத் தொடங்கின மற்றும் பழைய ஏற்பாட்டில் அவற்றை படிக்கும் ஒரு ஒருங்கிணைந்த கதையாக இயேசுவை வழிநடத்துகிறது. புதிய ஏற்பாடு 4 கதை புத்தகங்களுடன் தொடங்குகிறது. அவை ஒன்றாக நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றன. அவர்கள் நாசரேத்தின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய இயேசுவின் கதையை நற்செய்தியின் அறிவிப்பாகச் சொல்கிறார்கள். அவற்றைத் தொடர்ந்து அப்போஸ்தலர்களின் செயல்கள் என்ற 5வது கதை படைப்பு உள்ளது. இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர்களை நியமித்தார். இது அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள்படும். பண்டைய உலகம் முழுவதும் அவரை பற்றிய நற்செய்தியை பரப்புவதற்காக அவர்கள் இயேசுவின் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டனர். இவை தேவாலயங்கள் என்று அழைக்கப்படும் இயேசுவின் சீடர்களின் உள்ளூர் சமூகங்களுக்கு போதனை மற்றும் வழிகாட்டுதலை வழங்குவதற்காக எழுதப்பட்டது. அப்போஸ்தலன் பவுலுக்கு 11 கடிதங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அவை எப்போது எழுதப்பட்டன என்ற வரிசையில் அமைக்கப்படவில்லை, ஆனால் மாறாக நீளமானது முதல் குறுகியது வரை. அப்போஸ்தலர்களின் நெருங்கிய ஆனால் பெயரிடப்படாத கூட்டாளியால் எபிரேயர்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இதற்குப் பிறகு ஜேம்ஸ், யூட், பீட்டர் மற்றும் ஜான் ஆகியோரின் கடிதங்கள். இயேசுவின் சகோதரர்கள் இருவர், அவருடைய முதல் சீடர்களில் இருவர். கடைசி புதிய ஏற்பாட்டு புத்தகம் வெளிப்படுத்துதல் 7 தேவாலயங்களுக்கு எழுதிய கடிதம் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் சவாலான ஆறுதலின் தீர்க்கதரிசன வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. எனவே அவை புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள். ஆனால் அவை எதை பற்றியது? மேலும் ஒரு ஒருங்கிணைந்த கதையை உருவாக்க பழைய ஏற்பாட்டுடன் எவ்வாறு இணைகிறார்கள்? இதை இப்படி யோசித்துப் பாருங்கள். பைபிள் என்பது பல இயக்கங்கள் அல்லது செயல்களைக் கொண்ட ஒரு நீண்ட காவியக்கதை. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய கதையை புரிந்து கொள்ள தேவையான அனைத்தையும் வழங்கும் செயல்களின் முதல் தொடர்களை விவரிக்கிறது. முக்கிய கருப்பொருள்கள் மற்றும் சதிமோதல் வடிவமைப்பு வடிவங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் புதிய ஏற்பாட்டில் இவை அனைத்தும் எடுக்கப்பட்டு இயேசுவில் கதையின் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. நான் என்ன சொல்கிறேன் என்பதை காட்டுகிறேன். முதல் செயல் கடவுள் மற்றும் மனிதகுலம் அனைத்தையும் பற்றியது. உலகை ஆளும் கடவுளின் பங்காளிகளாக உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு கடவுள் ஒரு இனிமையான தோட்ட ஆலயத்தை வழங்குகிறார். ஆனால் மனிதர்கள் முட்டாள்கள். அவர்கள் ஒரு இருண்ட சோதனைக்கு அடிபணிந்து கடவுளுடைய ஞானத்திற்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். எனவே அவர்கள் ஒருவரையொருவர் கொல்லத் தொடங்கும் ஒரு வனாந்தரத்திற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் சுயநலத்தையும் அடக்குமுறையையும் பரப்பும் நகரங்களை உருவாக்குகிறார்கள். இது பாபிலோனின் பெரிய மோசமான நகரத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் கடவுள் உலகத்தையும் அதன் முட்டாள் மனிதர்களையும் நேசிக்கிறார். எனவே அவர் ஒரு புதிய மனிதனின் வருகையை உறுதியளிப்பதன் மூலம் ஒரு மீட்புத் திட்டத்தை செயல்படுத்துகிறார். சுய அழிவுக்கு நம்மை கவர்ந்த தீமையை யார் அழிப்பார்கள்? விவிலியக் கதையின் அடுத்த செயல் கடவுளையும் இஸ்ரேலையும் பற்றியது. இது முதல் செயலின் கருப்பொருள்கள் மற்றும் வடிவங்களை உருவாக்குகிறது. கடவுள் பாபிலோனிலிருந்து ஒரு புதிய மனிதகுலத்தை ஒரு இனிமையான தோட்ட நிலத்திற்கு அழைக்கிறார். ஆபிரகாம், சாரா மற்றும் அவரது சந்ததியினர் இஸ்ரவேலர்கள். அவர்கள் மூலம் தெய்வீக ஆசீர்வாதம் அனைத்து தேசங்களுக்கும் மீட்டெடுக்கப்படும் என்று கடவுள் உறுதியளிக்கிறார். நிச்சயமாக இவர்கள்தான் நாம் காத்திருக்கும் புதிய மனிதர்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் கடவுளுக்கு எதிரான மனிதகுலத்தின் கிளர்ச்சியை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். சுய அழிவு மற்றும் பாபிலோனில் மற்றொரு நாடு கடத்தலுக்கு வழிவகுக்கும் தங்கள் சொந்த வன்முறை நகரங்களை உருவாக்குதல். ஆனால் ஆபிரகாமின் வம்சாவளியிலிருந்து புதிய மனிதர் வருவார் என்ற வாக்குறுதியை கடவுள் நிலைநிறுத்துகிறார். இப்பொழுது பாபிலோனிலிருந்து இஸ்ரேலையும் மனிதகுலத்தையும் மீட்க வேண்டிய ஒரு பாதிரியார் ராஜாவாக இருப்பார், கடவுளின் ஆசீர்வாதத்தை உலகிற்கு மீட்டெடுக்க. இப்போது இந்த 2 செயல்களும் ஒரே மாதிரியின்படி எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள். 2வது செயல் முதல் செயலின் நீண்ட மற்றும் வன்முறையான பதிப்பாகும். ஒன்றாக அவர்கள் துயரமான மனித நிலையை ஆராய்கின்றனர். ஆனால் அவர்கள் கடவுளின் வாக்குறுதியை உயர்த்திக் காட்டுகிறார்கள். இது அடுத்த செயலில் மேலும் உருவாக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மற்றும் கவிஞர்கள். தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலையும் அனைத்து தேசங்களையும் தங்கள் தீமைக்காக குற்றம் சாட்டினார்கள். கர்த்தருடைய நாளை கொண்டுவரவும் பாபிலோனிலிருந்து அவருடைய உலகத்தை விடுவிக்கவும் கடவுள் ஒரு நாள் வருவார் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இஸ்ரவேல் மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் பாவங்களுக்காக அடிமையைப் போல துன்பப்பட்டு இறக்கப் போகிற ஒரு வாக்குறுதியளிக்கப்பட்ட அரச பாதிரியார் மூலம் அவர் அதைச் செய்வார். ஆனால் அப்போது அவர் தேசங்களுக்கு அரசனாக உயர்த்தப்படுவார். அவர் பாபிலோனை விட்டு வெளியேற மற்றவர்களை அழைப்பார் மற்றும் புதிய ஜெருசலேமை ஆட்சி செய்ய கடவுளுடன் கூட்டு சேரும் புதிய உடன்படிக்கை மக்களுடன் சேருவார், அதாவது ஒரு புதிய படைப்பு. எனவே கதையில் ஒரு புதிய செயலை எதிர்பார்த்து பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு திரும்பும்போது அதே கதைதான் இப்போது இயேசுவில் முன்னோக்கிச் செல்லப்படுகிறது. எப்படி என்று பார்க்கலாம். 4 நற்செய்தி பதிவுகள் நாசரேத்தின் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றன. இரு நாடுகளுக்கும் கடவுளின் ஆசீர்வாதத்தை மீட்டெடுக்கும் ஆபிரகாமின் வாக்குறுதியளிக்கப்பட்ட மகன், மேலும் தீமையை தோற்கடித்து மனித குலத்தை கடவுளுடன் கூட்டு சேரும் புதிய மனிதனாகவும். எனவே இயேசு ஒரு மனிதனாக சித்தரிக்கப்படுகிறார், மேலும் பல கடவுளுடைய வாக்களிக்கப்பட்ட ராஜ்யத்தின் வருகையை அறிவித்துச் சென்றார். அவர் இஸ்ரவேலின் தெய்வீக ராஜாவைப் போல் பேசினார் மற்றும் செயல்பட்டார். ஆனால் இயேசு தன்னை ராஜா என்று அழைப்பதற்கு பதிலாக மனுஷகுமாரன் என்று தன்னை குறிப்பிட்டார், அதாவது ஒரு வேலைக்காரனைப் போல செயல்படும் மனிதன். சுவிசேஷங்கள் இயேசுவில் இஸ்ரவேலின் கடவுள் உண்மையுள்ள இஸ்ரவேலராகவும் உண்மையான மனிதராகவும் நாம் அனைவரும் உருவாக்கப்பட்டுள்ளோம். ஆனால் இருக்கத் தவறிவிட்டோம். மனித குலத்தின் தீமைக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த இருண்ட தீமையை எதிர்கொள்வதே இயேசுவின் பணியாக இருந்தது. சுயநலம், வன்முறை மற்றும் மரணத்தில் நம்மை கவர்ந்தெழுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தீமையை எப்படி வெல்வது? நற்செய்திகளில் உள்ள ஆச்சரியமான பதில் என்னவென்றால், இயேசு அவரைக் கொல்ல அனுமதித்ததன் மூலம் நம்முடைய தீமையை வென்றார். அவருடைய முரண்பாடான சிம்மாசனத்தில், சிலுவையில், இயேசு மனிதகுலத்தின் தீமை மற்றும் பாவத்திற்காக இறந்தார். மேலும் அவர் கற்பித்ததை அவர் வாழ்ந்த இடத்தில்தான். அகிம்சை, மன்னிப்பு மற்றும் தன்னை கொடுக்கும் அன்பு ஆகியவை பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள். ஏனென்றால் கடவுளுடைய உலகத்தின் மீதான அன்பு தீமை அல்லது மரணத்தை விட வலிமையானது. ஒரு புதிய மனித குலத்தின் முன்மாதிரியாக இயேசு புதிய வாழ்க்கைக்கு எழுப்பப்பட்டார். இது செயல்களின் கதைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. ஆவியின் மூலம் இயேசுவின் வாழ்க்கையையும் அன்பையும் உலகில் பரப்புவதற்கு இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு கடவுள் அதிகாரம் அளிக்கிறார். அவர்கள் தங்கள் பழைய மனிதாபிமானத்தை விட்டுவிட்டு இயேசுவின் பல இனக் குடும்பத்தில் சேர மக்களை அழைக்கிறார்கள். புதிய மனிதகுலம். இங்குதான் அப்போஸ்தலர்களின் கடிதங்கள் கதைக்கு பொருந்துகின்றன. இங்கே அப்போஸ்தலர்கள் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகங்களை உரையாற்றுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ராஜா இயேசுவை பற்றிய நற்செய்தி எவ்வாறு வரலாற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்பதையும் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றியமைக்க வேண்டும் என்பதையும் அவை காட்டுகின்றன. பழைய ஏற்பாட்டின் கதைகள் மற்றும் இயேசுவின் கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே அவர்கள் நற்செய்தியை விளக்கினர். காவிய விவிலியக் கதையின் ஒரு பகுதியாக நமது சொந்த வாழ்க்கை கதைகளை எவ்வாறு பார்ப்பது என்பதை காட்டுகிறது. எனவே அனைத்து மனித இனமும் பாபிலோனிய நாடுகடத்தலில் சிக்கியுள்ளது. ஆனால் இயேசு ஒரு புதிய வீட்டை உருவாக்க வந்தார். நாம் அனைவரும் சுயநலத்திற்கும் பாவத்திற்கும் வெவ்வேறு வகையான எகிப்திய அடிமைத்தனத்தில் வாழ்கிறோம். ஆனால் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு நம்மை விடுவிக்க இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்தார். நமது பழைய மனிதகுலம் மரணத்தின் தூசிக்கு கட்டுப்பட்டது. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு புதிய மனிதகுலத்திற்கு ஒரு புதிய எதிர்காலத்தை திறந்தது. தற்போதைய தீய யுகத்தில் நாம் இங்கு வாழ்கிறோம். ஆனால் இயேசு மற்றும் ஆவியின் மூலம் ஒரு புதிய படைப்பு இங்கும் இப்போதும் வெடித்துள்ளது. இது வெளிப்படுத்தல் புத்தகத்திற்கு நம்மை ஈட்டுச் செல்கிறது. அங்கு முழு விவிலிய கதையும் சக்தி வாய்ந்த அடையாளங்கள் மற்றும் உருவகங்களில் ஒன்றாக வருகிறது. உலகத்தின் தெய்வீக ராஜாவாக உயர்த்தப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட இரத்தக்களரி ஆட்டுக்குட்டியாக இயேசு சித்தரிக்கப்படுகிறார். அவர் தனது மக்களை அடிமைத்தனத்திலிருந்தும் பாபிலோனின் நாடுகடத்தலில் இருந்தும் வெளியே அழைத்துச் செல்கிறார். அவர்கள் பாபிலோனின் செல்வாக்கை எதிர்க்கும்போது அவர்கள் கொல்லப்பட்ட தலைவருடன் சேர்ந்து துன்பப்பட வேண்டியிருக்கலாம். ஆனால் நீங்கள் உயிர்த்தெழுந்த அரசரை பின்பற்றும்போது புதிய படைப்பின் விடியலை மரணம் கூட தடுக்க முடியாது. இது ஒரு புதிய ஜெருசலேம் தோட்டக் கோவிலாக இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாடுகடத்தலுக்குப் பிறகு மனிதகுலத்தின் உண்மையான வீடு. எனவே பைபிளின் கடைசிப் பக்கத்தில் வானமும் பூமியும் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய மனிதர்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பணிகளை பைபிளின் முதல் பக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். கடவுளின் அன்பிலும் வல்லமையிலும் ஒன்றாக உலகை ஆள வேண்டும்.
புதிய ஏற்பாடு என்பது குறிப்பிடத்தக்க ஆவணங்களின் தொகுப்பாகும். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கே நம்மைச் சுட்டிக்காட்டும் அப்போஸ்தலர்களின் சாட்சியை அவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. கடவுளின் ஆவியின் மூலம் இந்த மனித வார்த்தைகள் முதல் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை நம்பிக்கையின் தெய்வீக வார்த்தையை பேசி வருகின்றன. ஒவ்வொரு புத்தகமும் கடவுள், இயேசு மற்றும் ஆவியின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட படைப்பில் நம் உலகத்தை அதன் இறுதி இலக்கை நோக்கி எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதை காட்டுகிறது. எனவே கதையின் முடிவு உண்மையில் இன்னும் சொல்லப்படாத ஒரு புதிய கதையின் தொடக்கமாகும். அதுதான் புதிய ஏற்பாடு. அடுத்தது மத்தேயுவின் நற்செய்தி சுருக்கம். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.